எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை ஹரிபுவி. வெல்கம் டு ஹரிபுவி சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். எப்போவுமே டெக்கு டாய்ஸ்ன்னு போட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கான ஸ்பெஷல் வீடியோ என்ன, என் பொண்டாட்டியோட ஃபஸ்ட்டு பாஸ்தா சமையல். நான் சாப்பிட்டு அப்படி சில்லெல்லாம் செதற விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்தா வாங்கிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் ஹெவியாக பாயில் பண்ணிக்கங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நான் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு. அதை என்ன ஆச்சுன்னா அப்படி தெறிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அப்படி என்னடான்னு பயந்துட்டோம். நீங்களும் அந்த மாதிரி விஷயம் தப்பு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். என்னோடய ஒய்ஃபுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து முக்கியமான குறிப்பு என்னென்னா, இது வந்து ஒரு 2 பேருக்கான சமையல் தான். இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நீங்கள் போட்டுங்க. நாங்கள் இது போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் நீங்களும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுவும் முழு கேரட்டு கூட கிடையாது, அதுவும் பாதி தான் எடுத்து போட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. சில பேர் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க, நான் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு வீட்டில் வந்து அரைச்சது, அந்த பவுடர் நாங்கள் போட்டுக்கிறோம், மிளகாத்தூள். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் போட்டுக்குங்க. இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் அது மாதிரி போட்டுக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் போடணும். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுங்க. எனக்கு வந்து இது மாதிரி சாஸ் போடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஆகாது, ரொம்ப கம்மி தான். இந்த பாஸ்தா பாக்கெட்டே பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தான். சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், அவங்க செய்ய தெரியும்னு சொன்னாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது யோசிச்சது தான், சரி நல்லா இருந்தால் வீடியோ போடுவோம், இல்லைனா பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணது. உண்மையிலே சொல்கிறாங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராச்சும் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. சமைக்க தெரியல சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பல டேலண்ட் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.